அப்படின்னா இத சுத்துறதுனால புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அன்பு பாசம் வந்துரும்ல? ஆமா, புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல எவ்வளவுதான் கோபம் வெறுப்பு எது இருந்தாலும் இந்த அரச மரத்தை சுத்தி வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயி இன்னைக்கு ரெண்டு கையாலையும் பலியாக வேண்டிய அந்த ருத்ரா என்னையே பலி கொடுக்கறதா சபதம் எடுத்திருக்கான். என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? என் யாகத்தை அழிக்கிறதுக்கு யாரு முயற்சி பண்றாங்க? ஜெய் மகாருத்ரா! வந்துட்டிய நாகராணி? நீ வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன். மொத்தத்துல என் யாகத்துக்கு பலன் கிடைச்சாச்சு. நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ வருவன்னு காத்துக்கிட்டு இருந்த. எங்க நான் செஞ்ச யாகம் தோல்வி அடைஞ்சு போச்சோன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். பரவாயில்லையே, நான் செஞ்ச பூஜையில எனக்கு வெற்றி கிடைச்சாச்சு. இந்த ருத்ரன் கையால பலியாகிறதுக்காகவே நீயே என் முன்னாடி வந்து நிக்கிறிய நாகராணி. சபாஷ்! டேய், நான் இங்க வந்திருக்கிறது கேவலம் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் கையில சாகிறதுக்கு இல்லடா முட்டாள். இங்க வந்திருக்கிறது வெறும் நாகராணி மட்டும் இல்ல, நாகராணி உருவத்துல வந்திருக்கிற உன்னோட மரணம். அப்படின்னா நாகராணி நீயா?
என்னங்க ஆச்சு இன்னைக்கு? சூரியன் மேற்கிலே உதிச்சிருக்கு. நான் ஆசையா வந்து உங்களை கட்டி பிடிக்கும் போதெல்லாம் ஷாக் அடிச்ச மாதிரி என்ன தள்ளி விட்டு ஓடுற நீங்க இன்னைக்கு எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க எதுவுமே பேசாம இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. என்ன அமிர்தா, இந்த அர்ஜுனுடைய பேச்சு நெருக்கம் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சா? இல்ல நெருங்க வரும்போதுல என்ன தள்ளி விட்டீங்க. இன்னைக்கு என்னங்க விசேஷம்? நீங்க உண்மையிலேயே ஏமுறுத்தாதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. ஏன் சொல்றேன்னா இந்நேரத்துக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நீங்க கொடுத்துருக்கணுமே. பரவாயில்ல விடுங்க. இத்தனை நாளா நான் பார்த்துக்கிட்டு இருந்த அமிர்தாவே வேற. இந்த அமிர்தா இந்த அர்ஜுனோட காதல மனப்பூர்வமா ஏத்துக்கிட்ட புது அமிர்தா. எனக்கு இந்த அமிர்தா தான் பிடிச்சிருக்கு. நான் நெருங்கி வரும்போதெல்லாம் எதுவும் பேசாம மௌனமா இந்த அர்ஜுனோட அரவணைப்பை அனுபவிக்கிற அமிர்தாவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அமிர்தா, எப்பவும் இப்படியே இருந்துருங்களேன். நீங்க என் காதல மனசார ஏத்துக்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? மொத்தத்துல உங்களுக்கு இன்னைக்குதான் உங்க அர்ஜுன் மேல கருணை வந்திருக்கு போல. இப்படியே இருந்துடுறீங்களா? இங்க பாருங்க, நாம இந்த இடத்துக்கு பூஜை பண்றதுக்காக வந்திருக்கோம். அங்க எல்லாரும் நம்மளுக்காக வெயிட் பண்றாங்கன்னு மறந்துட்டீங்களா? சரி பவன், நமக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களாம் நம்மளை தேடிக்கிட்டு இங்க வரதுக்கு முன்னாடி நாமளே இங்க போலாம். வாங்க. என்ன ருத்ரா, வார்த்தை வரமாட்டீங்கதா? அப்படின்னா நாகராணி நீதானா? அப்படின்னா எங்களுக்கு பல முறை ஏற்பட்ட சந்தேகங்கள் உண்மைதானா? இத்தனை நாள் எங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எங்க கண்ணில் மண்ண தூண நாகராணி நீதானா? ஆமா, நான் தான் நாகராணி. நாகராணி நான் தான். என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்னவங்களுக்கு எதிரா பழிக்கு பழி வாங்க வந்திருக்கிற நாகராணி. உன்னுடைய நண்பர்களை எல்லாம் ஒவ்வொருத்தரா வரிசையா கொன்ன நாகராணி. அர்ஜுனோட மனைவி உருவத்துல உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிற நாகராணி. உங்க எல்லாரையும் பலி வாங்கறதுக்காக சூழ்ச்சி பண்ற நாகராணி நான் தான். நானே தான். அது மட்டும் இல்லடா பாவி, இப்போ உன் குடும்பத்தோட கோவிலுக்கு என் உருவத்துல போயிருக்கிறது யாருன்னு நினைக்கிற? அவளும் நாகராணி தான். பழி வாங்குற என்னுடைய போராட்டத்துக்கு எனக்கு துணையா நிக்கிற சேஷா. என்ன ருத்ரா, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னுடைய தைரியம் பறந்து போச்சா? என்ன சொன்ன? இந்த ருத்ர சக்திகளை அடக்கிற அளவுக்கு உன்கிட்ட சக்தி இருக்கா? இருந்திருந்தா இத்தனை நாள் உன் வேஷத்தை மாத்திக்கிட்டு இந்த ருத்ரம் முன்னாடி நடிச்சிருக்க மாட்ட. அமிர்தா, கடைசியில உண்மையான உருவத்துல என் முன்னாடி வந்து நிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். அதுவும் சாகரத்துக்கு. உண்மையோ உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன்.
சபாஷ். இதுக்கு மேல தாமதிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல நாகராணி. வேட்டை கையில கிடைச்சது அதை கொல்லாம போனா பலிக்கு அது அவமானமாயிடும். ஜெய் மகாருத்ரா. டேய், உன்னுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக தான்டா நான் இங்க வந்திருக்கேன். நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்தி ஏதோ வேலைக்காகாத ஒரு சில சக்திகளை மட்டுமே அடைஞ்சு சித்து வேலை செய்யற நீ நாகலோகத்து அரசியான ஏன் முன்னாடி நீ என் கால் தூசு கூட சமம் இல்லைன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தாண்டா நான் இங்க வந்திருக்கேன். டேய் ருத்ரா, உன்னுடைய மொத்த வம்சத்தையுமே நிர்மூலமாக்கிறதுக்கு சபதம் எடுத்திருக்கிற நாகராணிடா. இன்னைக்கு என் கிட்ட இருந்து உன்னை எந்த சக்தி காப்பாத்துதுன்னு நானும் பாத்துறேன். ஓம் நம சிவாய. अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत् कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षण. ஏய் நாகராணி, सोम सूर्य இந்த மாதிரி மாய வேலைகளை சக்திகளா காட்டி என்ன நம்ப வச்சு பயமுறுத்துனா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? உன்னுடைய சக்திகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் உனக்கு காட்டியே தீருவேன். என்ன சித்ரா, கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கிற? ஆமா ஆண்டி, உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் ஸ்பெஷலா டயட் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். பரவாயில்ல, என் டயட் நல்லதான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆண்டி, இப்படியே போச்சுன்னா எங்க சித்ராவை அடுத்த வருஷம் நீங்க மைக்ரோஸ்கோப்ல தான் தேடணும். சரியா சொன்னப்பா. சாப்பிடுற வயசுல ஏமா டயட்ட? ஷோ கர்ணா, நீ இங்க இருக்கியா? உங்க அம்மா இதையே தேடிக்கிட்டு இருக்கா. என்னன்னு போய் பார்க்க கூடாதா? சித்ரா, உன் அத்தைக்கு போய் உதவி பண்ணு. வா போங்க. சரி பாட்டி. வாங்க. வணக்கம். என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உன் சித்தப்பா எங்கடா? இன்னும் அவரை காணோம். ஆமால, இருங்க போன் பண்ணி பாக்குறேன். நாட் ரீச்சபிள்னு வருதுமா. மோஸ்ட்லி அவர் டிரைவிங்ல இருப்பாருன்னு எனக்கு தோணுது. வந்துருவாரு, விடுங்க அத்தை. சித்ரா, கருணா, வீட்ல இருந்த சிவலிங்கத்தை காணோம்டா. கவனிச்சிங்களா? சிவலிங்கத்தை காணோமா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவ்வளவு பெரிய விக்கிரகம் எங்கம்மா போகுது? அதான்டா கருணா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை.
அமிர்தா வருவாயில அவகிட்ட கேட்கலாம். அதுவும் இல்லாம அது மகாசக்தி உள்ள சிவலிங்கம். அவ்வளவு சுலபமா அது எங்கேயும் தொலைஞ்சு போக வாய்ப்பில்லை. இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கற லிங்கம் அது. எங்கேயும் போக வாய்ப்பே கிடையாது அத்தை. என்னமோமா, எனக்கு ஒண்ணு புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. மொத்தத்துல போன தெய்வம் வீட்டுக்கு திரும்பி வந்தா எனக்கு அதுவே போதும். சரி சரி, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வந்தவங்களை கவனிப்போம். எல்லாரும் இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? கர்ணா, இங்கே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வந்தவங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்டு கொடு போ. சித்ரா, உனக்கும் சொல்றேன், வந்தவங்களை எல்லாம் முதல்ல கவனி. யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது. சித்ரா, அர்ஜுனுக்கு நானே தனியா கடைக்கு போய் அவனுக்கு விசேஷமா துணி வாங்கிட்டு வந்தல, அததான் போடணும்னு அவன்கிட்ட சொல்லு. ஆமா பாட்டி, அந்த ட்ரெஸ் தான் கொடுத்திருக்கேன். நாங்க வந்திருக்கிற கெஸ்ட கவனிக்கிறோம். சரி வாங்க. ஹேமா, உனக்கு வேற சொல்லணுமா? இப்படி சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காது. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வணக்கம். ஹலோ. யாரும் அவசரப்பட்டு கிளம்பிட வேண்டாம். ஈவினிங் வரைக்கும் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். சரிங்களா? இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. லுக்கிங் வெரி பிரிட்டி. ஏய் நாகராணி, என்னையே தள்ளி விடுற அளவுக்கு உனக்கு திமிர் ஆயிடுச்சா என்ன? அனுபவி. ஜெய் மகாருத்ரா. ஹே ருத்ரா, என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறியா? ஓடு, எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. ஒரு 2 கால சோர்வடைகிற வரைக்கும் ஓடு. மரணத்தையே ஏமாத்தி ஓடி போறோங்கிற பிரமையில இருக்கல்ல, உன் சாவு வேற எங்கேயோ இல்லடா, உன் தலை மேலேயே இருக்கு. நீ எங்க ஓடினாலும் இன்னைக்கு நீ சாக போறத மட்டும் தடுக்க முடியாது. அது எப்படி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறியோ நானும் பார்த்துடுறேன். ஓடு ருத்ரா, ஓடு. நீ எவ்வளவு தூரம் தப்பிச்சு ஓடினாலும் உன் மரணம் உன்னை பின்தொடரும். அது எப்படி நீ தப்பிக்கிறியோ நானும் பார்த்துடுறேன். ருத்ரா, என்ன காரியம் பண்ற? எங்க போச்சு உன் வீர தீர சக்தி பராபரங்கள்லாம்? எங்க? கேவலம் ஒரு பாம்புக்கு போய் இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்க. வெக்கமா இல்ல? இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவோ சித்திகள் அடைஞ்சிருக்க, மகா சக்திசாலிடா நீ. அந்த நாகராணி முன்னாடி இப்படி தோத்து போன மாதிரி ஓடுனா என்ன அர்த்தம்? கோழை ஆயிட்டே ருத்ரா. இல்ல, இந்த ருத்ரா அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்க மாட்டான். நாகராணி,
இந்த ருத்ரன் சாதாரணமானவன் கிடையாதுன்னு உனக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட போறது இல்ல.